நீங்களும் அந்த மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் இல்லை, இது இந்த பெரிய வீட்டு நாயக்கு சின்ன வீட்டு நாயக்குன்னு ஒரு வழிமுறைகள் வரும்போது சென்னையிலையும் அப்படி தான் ஒரு வழிமுறை வந்தது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே யாருமே ஒத்துமையாக கிடையாது. நான் பெரியவோ நீ பெரியவ, உன்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட படம் இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் சாராயம் விற்கிறேன், நான் கெஞ்சா விற்கிறேன், நான் அது விற்கிறேன், நான் தான் டான் நீ தான் டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சென்னையில் இந்த ரெண்டே பேர் பெரிய வீடு சின்ன வீடுன்ற ஒரு இதுவே இல்லாமல் நாயக்கு சிஸ்டமே இல்லாமல் இவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த நாயக் சிஸ்டம்ன்றது தமிழகத்தில் எப்போ வந்துடுச்சு, ஆனால் சென்னைக்கு வராமல் இவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 5 வருஷமாக உங்களுக்குள்ளவே மற்ற மாவட்டங்களில் பார்க்குறீங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்துமைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சொந்தம், ஒரு உறவுகள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சல், வயிறு எரியுது. ஐயோ நம்மளும் திருநங்கைகள் தானே, அவங்களாம் இப்படிலாம் இருக்காங்க, நம்மளால இருக்க முடியலன்ற பொறாமை பொச்சரிப்பு என்ன பண்ணீங்க, நம்மளும் இங்கே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளும் இங்கே நாயக் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிலரோட தூண்டுதலின் பேரில் நீங்கள் எங்கள் நாயக்கு சிஸ்டத்தை கொண்டு இப்போ 5 வருஷம் ஆகுது. சரிங்களா? அந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் சென்னையில் நீங்கள் நாயக் சிஸ்டம் கொண்டு வந்த இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் உங்களால் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு உங்களால் விரல் விட்டு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் நாயக்கா உருவாகி எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் விளக்கேற்றிருக்கன்னு உங்களால் நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுமா? சரி, நாங்கள் சொல்வோம். சட்டாய் சார்பா இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுமா, அதுல குஷி பைசா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த குஷி பைசா 5000 ரூபாவை ஒரு திருநம்பிக்கை படிப்பு செலவுக்காக அவங்க உதவி செய்யறாங்கம்மா. மந்த்ராக்கா அந்த பணத்தை வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா அணு கையில வழங்குறாங்கம்மா. நீங்க நாயக்காகி எங்க மக்கள், அதாவது இவங்க கேட்குற கேள்வி, மந்த்ரா யாருக்குன்னா பணம் கொட்டினாலா? பண்ணையா மந்த்ரா கொட்டணும். மந்த்ரா இழிச்சவை கிடையாது.